Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க தான் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். இன்னைக்கு நான் ஆலோவேரா ஜெல் உங்க ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் என்ன மாதிரியான நல்ல விஷயம்லாம் பண்ணுது, அதை என்னென்ன மாதிரியான விதத்துல நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்ற டீடைல்ஸ் தான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். இன்னைக்கு நான் உங்ககிட்ட கொடுக்க போற டிப்ஸ், உங்க வீட்டுல நேச்சுரல் கத்தாழை செடி இருந்ததுன்னா அதுல இருக்க ஜெல் யூஸ் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய ஆலோவேரா ஜெல் எது வேணா யூஸ் பண்ணலாம். நான் இன்னைக்கு உங்களுக்கு பிளம்ல இருந்து ஹெலோ ஆலோ ஜெல் இந்த ஜெல் வச்சுதான் நான் உங்களுக்கு வந்து காமிக்க போறேன். ஸோ இந்த ஜெல்ல என்ன ஸ்பெஷாலிட்டி பாத்தீங்கன்னா, இது வந்து 99% இதுல நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவும் கிடையாது, ஃப்ராக்ரன்ஸ் எதுவும் கிடையாது. அண்ட் இந்த பார்ட் வந்துட்டு பிளம் வந்து ஸ்பான்சர் பண்ணிருக்காங்க. ஜென்ரலாவே ஆலோவேரா பாத்தீங்கன்னா உங்க முகத்துல போடுறீங்க, உங்க முகத்துல இருக்க ஸ்கின் பாத்தீங்கன்னா சன்பர்ன்ஸ் இருக்குன்னா கியூர் பண்ணும், பிம்பிள்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா சீக்கிரமா ட்ரை பண்ணும், நிறைய இரிட்டேஷன் ஜென்ரலா இருக்கு, உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின்னா இருக்கு அப்படின்னா அதை காம் டவுன் பண்றதுக்கு கத்தாழை அப்படின்றது ரொம்பவே நல்ல ஒரு இன்கிரீடியன்ட். அதே மாதிரி தான் உங்க முடிக்கும் ஸ்கால்ப்ல நிறைய ட்ரை இச்சி ஸ்கால்ப் இஷ்யூ இருக்கு, உங்களுக்கு ட்ரைனஸ் இருக்கு அப்படின்னா ஆலோவேரா ஜெல் ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு இன்கிரீடியன்ட் அந்த ட்ரைனஸ் வந்து போக்குறதுக்கு. அண்ட் ஹேரையும் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ஆகும். உங்க முடி லென்ஸ்ல நீங்க அப்ளை பண்றீங்கனாலும் ஃப்ரிஸ் ப்ராப்ளம் நிறைய கண்ட்ரோல் பண்ணும், சாஃப்ட் ஆகும், டேண்ட்ரஃப் இல்லாம பார்த்துக்கும். இந்த மாதிரியான நல்ல விஷயங்களும் உங்க ஸ்கின்ல கொடுக்கும். ஸ்கின்லயும் வேற ஏதாவது எக்ஸ்டர்னல் அலர்ஜிஸ்லாம் இருக்கு உங்க பாடி ஸ்கின்ல அப்படின்னா அதை நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பா நல்ல டிஃபரன்ஸ் தெரியும், சீக்கிரமா கியூர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நிறைய பேர் நிறைய வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு இன்கிரீடியன்ட் தான் கத்தாழை. அது இப்போ உங்களுக்கு நிறைய வந்துட்டு மார்க்கெட்ல ரெடிமேடாவும் கிடைக்குது. ஸோ இந்த ஸ்பெசிஃபிக்கான பிளம்மோட ஆலோ ஜெல் நான் எடுத்துருக்கேன்னு பாத்தீங்கன்னா, இதுல உங்களுக்கு ஆலோவேரா லீஃப், அதாவது கத்தாழை லீஃபோட ஜெல் இருக்கு, அப்புறம் ரோஜா பூவோட எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு, அப்புறம் கிளிசரின் இருக்கு. ஸோ இதெல்லாமே உங்க ஸ்கின்ல இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ், ஆக்னே, வேற ஏதாவது இச்சினஸ், அதுக்கப்புறம் ட்ரைனஸ், அப்புறம் சன்பர்ன், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு காம்பேட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ். ஸோ இதுவும் 2 in 1 தான். நீங்க உங்களுடைய ஹேர்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்கால்ப் ஹேர் அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுடைய முகத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது ஸ்கின்னுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். முகம் மட்டும் கிடையாது, கை காலையும் யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லா ஸ்கின் அண்ட் ஹேர் டைப் ஆளுங்க யூஸ் பண்ணலாம். இது பாத்தீங்கன்னா cruelty free and vegan ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட்டோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் ரனி ஜெல் கன்சிஸ்டன்சில இருக்கு. இதுல 99% நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுல 94% ஆலோவேரா ஜெல் அண்ட் இதர சில இன்கிரீடியன்ஸ் லைக் அந்த ரோஸ் ஃபிளவர் எக்ஸ்ட்ராக்ட், அப்புறம் கிளிசரின், அப்புறம் இன்னும் கொஞ்சம் இன்கிரீடியன்ஸ்லாம் இருக்கு. ஸோ இது உங்க ஸ்கின்ல எவ்வளவு சீக்கிரம் அப்சர்வ் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்டா அப்சர்வ் ஆகுது அண்ட் ரொம்ப லைட் வெயிட்டாவும் இருக்கு. ஆல்சோ சென்சிட்டிவ் ஸ்கின் பீப்புளும் இதை தாராளமா யூஸ் பண்ணலாம். ஸோ இது டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸா நீங்க யூஸ் பண்ணலாம். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு 5 ஹேக்ஸ் தரேன் எப்படிலாம் நீங்க ஆலோவேரா ஜெல் பொதுவாகவே யூஸ் பண்ணலாம் அப்படின்றது. ஸோ ஹேக் நம்பர் 1, இதை நீங்க உங்களுடைய ஃபேஸ் மாஸ்க் மாதிரி யூஸ் பண்ணலாம். எப்படின்னா ஒரு தின் லேயர், இல்ல உங்களுக்கு ரொம்ப ட்ரை ஸ்கின்னா ஒரு மீடியம் டு திக் லேயர் போட்டுக்கலாம். இது உங்க முகம் அண்ட் நெக்ல வந்துட்டு ஒரு லேயரா அப்ளை பண்ணிக்கோங்க. 10 to 15 minutes ஆர் ஈவன் 30 minutes உங்க ஸ்கின்னோட ட்ரைனஸ் லெவல் பொறுத்து நீங்க விட்டுட்டு நீங்க இதை வாஷ் பண்ணிக்கலாம். இது உங்க ஸ்கின் வந்துட்டு டல்லா இருக்குன்னா அதை ரிஃப்ரெஷ் பண்ணும், பளிச்சுன்னு காட்டும் அண்ட் ஆல்சோ ஹைட்ரேட்டடா சாஃப்டா சப்லா வந்து மெயின்டைன் பண்ணிக்க ஹெல்ப் பண்ணுது. அடுத்த ஹேக் நம்பர் 2 என்னன்னு பாத்தீங்கன்னா, இதை நீங்க ஒரு மாய்ஸ்சரைசரா யூஸ் பண்ணலாம். உங்க ஸ்கின் கேர்ல ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர். உங்க ஸ்கின் அது மாய்ஸ்சரைஸ்டா பாத்துக்கும், ஹைட்ரேட்டடா இருக்கும். ஆயிலி ஸ்கின், ஹெவி ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க வந்துட்டு கண்டிப்பா மாய்ஸ்சரைஸ் பண்ணும். ஹெவி ஆயிலி ஸ்கின் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி ஆலோவேரா ஜெல் நான் கண்டிப்பா ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கும், குவிக்கா உங்களுக்கு ரெஃப்ரெஷிங்கா இருக்கும், அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு வந்து அந்த ஆயிலினஸ் எட்டி பார்க்காது. தேர்ட் ஹேக் என்னுடைய ஃபேவரட்டான ஹேக், நிறைய பேர் கேட்டுட்டு இருக்க ஒரு ஹேக், ஆலோவேரா ஜெல் மேக்கப் முன்னாடி பிரைமரா யூஸ் பண்ணலாமா அப்படின்றது. தாராளமா இந்த ப்ராடக்ட் நீங்க உங்களுடைய ஃபேஸ் பிரைமரா யூஸ் பண்ணலாம். அடுத்தது உங்களுடைய ஹேர் ஸ்டைல் பண்றதுக்கு, ஃப்ரிஸ் டேம் பண்றதுக்கு இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு கூட நான் இந்த ப்ராடக்ட் தான் வந்துட்டு யூஸ் பண்ணி என்னுடைய ஃப்ரிஸ்லாம் வந்துட்டு டேம் பண்ணேன். ரொம்ப கொஞ்சமா உங்க கையில விரல் இப்படி எடுத்துக்கோங்க, இப்படி 2 விரலையும் வந்துட்டு இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அப்படியே நீங்க உங்களுடைய ஃப்ரிஸ் எல்லாம் வந்துட்டு இப்படி டேம் பண்ண வேண்டியதான். ஸோ இது என்ன ஹேர் ஸ்டைல் போட்ட அப்புறமும் நீங்க வந்து இதை பண்ணிக்கலாம். இது ஒரு சாஃப்ட் ஜெல் மாதிரி தான் உங்க ஹேர்ல வந்து ஃபீல் ஆகும், ஸ்டிக்கியாவும் ஆயிலியாகவும் இருக்கவே இருக்காது. அண்ட் ஹேக் நம்பர் 5 என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு லீவ் இன் ட்ரீட்மெண்ட் மாதிரி நீங்க உங்க ஸ்கால்ப் அண்ட் ஹேருக்கு கண்டிஷனர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். டேண்ட்ரஃப் இருக்கு, ட்ரைனஸ் இஷ்யூலாம் இருக்கு, ரொம்ப ட்ரையா இருக்கு உங்க ஹேர் அப்படின்னா இது உங்களுடைய ஸ்கால்ப் அண்ட் ஹேர்ல அழகா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 20 to 30 minutes உங்களுடைய ஸ்கால்ப் அண்ட் ஹேர்ல இதை ஊற விட்டுருங்க. அப்புறமா நீங்க ஹேர் வாஷ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா நல்ல விசிபிள் சேஞ்ச் தெரியும். ஹேர் வந்து மேனேஜபிலிட்டியா இருக்கட்டும், அந்த ஃப்ரிஸ் கண்ட்ரோலியா இருக்கட்டும், நல்ல ஒரு டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியும். கன்சிஸ்டன்ட் யூஸ்ல உங்க ஹேர் சூப்பர் மேனேஜபிளா ஆகும். ஸோ தாராளமா நீங்க இப்படியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதான் நான் ஜென்ரலா ஆலோவேரா ஜெல் வச்சு யூஸ்
பண்ணிக்கிற 5 டைப்ஸ் ஆஃப் வேஸ். நீங்க ஏதாவது ஒரு விதத்துல யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டா இருக்கு அலோவேரா ஜெல் பொதுவா அப்படின்னா நீங்க என்ன மாதிரி அதை யூஸ் பண்ணுவீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. அண்ட் இந்த ப்ராடக்ட் நீங்க செக் பண்ணணும்னா நான் உங்களுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், நீங்க தாராளமா செக் பண்ணிக்கலாம். இன்னைக்கு வீடியோவுக்கு அவ்வளவுதான். உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, எனக்கு கமெண்ட் செக்ஷன்லயும் தெரியப்படுத்துங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்க எல்லாரையும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். பாய்.